சிவாய திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் ராசினி. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சத்குருவின் பார்வையில ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, சத்குருவின் பார்வையில வீடியோ போறதே தமிழ்ல ரொம்ப குறைவு. பேரே வந்து தமிழ்ல இருக்கு, சத்குருவின் பார்வையில். குருவோட பார்வையில் வாழணும்னு சொல்லி நான் அந்த தலைப்பு கொடுத்தேன், அந்த டைட்டிலே கொடுத்துட்டேன். அது கடைசியில வந்து 2021 இந்த கோவிட் நேரத்துல இந்த சேனல் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 கடைசியில போல நவராத்திரி முடிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு அப்படியே கீழே இறங்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் திடீர்னு மறுபடியும் ஏன் வந்து பேசுறேன்னு நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க. யோசிக்கிறது நல்லதுதான். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்க எல்லாரும் வந்து கை கால் சுகத்தோடு நல்லா இருக்கீங்கன்னு. அடியேனும் நலமாக இருக்கிறேன் இறையருளாலே. ஸோ நான் ஏன் இந்த வீடியோ இன்னைக்கு செய்றேன்னா, இது ரொம்ப ராவான ஒரு வீடியோ. நான் ரொம்ப எடிட் பண்ணி, ரொம்ப யோசிச்சு பேசி நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டேன். என் மனசுலேருந்து நான் வந்து பேசணும்னு இன்னைக்கு எனக்கு தோணுது. இன்னைக்கு நான் எடுக்கிற மொத அடி வந்து இதுதான். ஸோ 2021ல இருந்து இப்போ 2025ல நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் சத்குருவின் பார்வையில் ஓடாம இருந்திருக்கு. யூடியூப் சேனலும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, சத்குருவின் பார்வையில வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட் குடுக்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. முக்கியமா யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ இல்ல. பட் யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு என்ன இன்னொன்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா, இதை நம்ம ஏதாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு. சமீபத்துல இப்பதான் நான் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஈஷயோக மையத்துக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூர்ல. ஐ திங்க் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து மலேசியால இருந்து. ஸோ அங்க போகும்போது தான் நெறைய பேர் வந்து நேர்லயும் சொல்லியிருக்காங்க, என்னைய மெசேஜும் பண்ணியிருக்காங்க. "அக்கா, நீங்க செய்ற வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க செய்ற வீடியோ வந்து முக்கியமா லிங்க பைரவி பத்தி பேசும்போது எனக்கு நெறைய மாற்றங்கள் உண்டாக்கியிருக்குன்னு" சொல்லும்போது, மனசுல நெனச்சு பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த 3, 4 வருஷத்துலயும் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்னைய நம்பி இதெல்லாம் பார்த்து அவங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறாங்கன்னா, நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். நான் வந்து அப்ப மனசுல நான் நெனச்சேன். இந்த 4 வருஷத்துல கேமரால வந்து என்னைய ரொம்ப கலகலன்னு பார்க்குறீங்க. ரொம்ப நெறைய விஷயம் ஷேர் பண்றேன். ரொம்ப யூத்ஃபுல்லா, ரொம்ப ஜாய்ஃபுல்லா நான் பேசுறேன். கேமராக்கு பின்னாடி அ நான் எந்த மாரி இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். அடியேன் வந்து ஒரு 3 விஷயம் நான் பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கேன். இந்த 3 வருஷத்துல நான் வந்து என்ன கத்துக்கிட்டேன்? 3, 4 வருஷத்துல நான் என்னென்ன கத்துக்கிட்டேன்னு ஒரு 3 விஷயம் நான் இங்க ஹைலைட் பண்ணலான்னு இருக்கேன். முதலாவது வந்து எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஓகே. நத்திங் இஸ் பெர்மனன்ட். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த 3, 4 வருஷத்துல வந்து நெறைய சூழ்நிலை எனக்கு மாறிடுச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து படிச்சு கிழிச்சுட்டு வந்திருக்கேன். படிச்சு கிழிச்சு புக்கெல்லாம் தோய்ச்சு டிகிரி வாங்கி சர்டிஃபிகேட்டோட நான் வந்திருக்கேன். அப்படின்னு இருக்கும்போதே நம்ம வந்து இடங்கள் மாறும், சொசைட்டி மாறும், நம்மளோட கமிட்மெண்ட் மாறும், நம்மளோட பார்வை மாறும். நம்ம எப்படி யோசிக்கிறோம் அது வந்து கண்டிப்பா மாறியே ஆகும். ஸோ அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கும்போது, நெறைய சவால்கள் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம சவால் இதெல்லாம் சொல்றது எல்லாமே ரொம்ப கிளிஷேயா இருக்கா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாரும் அனுபவிக்கிற விஷயம் தான். எல்லாருக்கும் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் அத மீண்டு அருளோட, ஞானத்தோட, அதோட அனுபவங்கள் எல்லாமே திறந்த மனசோட பெற்று வராங்களா? அதுதான் கேள்வி. அந்த மாரி தான் அடியேன் வந்து மாறி வந்திருக்கேன். உறவுகள் இழந்து வந்திருக்கேன். நான் வந்து எனக்கு பிடித்த விஷயங்கள், எனக்கு பிடித்த நபர்கள், இது இப்படிதான் இருக்கும்னு நெனைக்கும்போது, கடைசி நேரத்துல அது அந்த மாரி இருக்காது. நானே வந்து ரொம்ப தைரியமா சில முடிவுகள் எடுக்க வர சூழ்நிலையா அதெல்லாம் நான் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற இவ்வளோ நாளா ஒரு விஷயங்கள் வந்து நம்ம அத ரொம்ப "என்ன இப்படி இருக்கு?" ரொம்ப கடுப்பா, ரொம்ப ஒரு ஒரு வெறுப்பா, ஒரு ஒரு வெறுத்துட்டே நம்ம வந்து பார்த்துருப்போம் இவ்வளோ நாளா. அடியேன்னு கூட நான் ரொம்ப பணிவா சொல்றேன். நான் அந்த மாரியும் இருந்திருக்கேன். ஆனா இந்த 4 வருஷத்துலயே அந்த மாரி விஷயங்கள், அந்த மாரி ஆளு மேல வந்து எனக்கு எனக்கு என்னோட பார்வை, என்னோட கண்ணோட்டம், நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், அவங்கள புரிஞ்சுக்க நான் என்னைய எனக்குள்ள பார்க்குறேன். இந்த மாரிலாம் வந்து நான் அனுபவிச்சுட்டு வந்தேன். ஸோ நீங்க இப்படிதான் இருப்பீங்க. நீங்க யோசிக்கிறதெல்லாம் இப்படிதான் இருக்க போது. நீங்க வந்து உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்க போது. நீங்க செய்ற விஷயமும் அப்படிதான் இருக்க போது. உறவுகளும் அப்படிதான் இருக்க போது. ஆளும் அப்படிதான் இருக்க போது. எதுவுமே இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. போறது, வருதுன்னு மட்டும் இல்லாம, மாற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும். அடியேன் வந்து உணர்ந்த ஒரு விஷயம். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு உதாரணமா ஒண்ணு சொல்றேன். என் வாழ்க்கையில இது நடந்தது. நான் ரொம்ப பெர்சனலா போக விரும்பல. ஃபர்ஸ்ட் ஒரு அளவுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒருத்தங்கள வந்து நான் ரொம்பவே நேசிக்கிறேன்னு
வச்சுக்கிறீங்க. ரொம்ப நேசிச்சு அவங்க மேல ரொம்ப பக்தி கொண்டு, ரொம்ப பிரியமாகி, அவங்களுக்கு ரொம்ப அக்கறைப்பட்டு எல்லாம் ஆகி, ஆம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து பிரியவே வ பிரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. ஓகே. பிரியும்போது அப்பதான் கதை வரும். இந்த மாரிலாம் நடந்துருச்சு. வந்து ஏதோ ஒரு ஏமாற்றம் வந்து இதுக்குள்ள நடந்திருக்கு. வேற ஏதோ ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் ஏதோ ஒரு தில்லுமுல்லு விஷயம் நடந்திருக்கு. இந்த மாரிலாம் நம்ம வந்து அ பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். நீங்க ஒரு சில பேர் கூட வந்து நெறைய சிக்கல்லலாம் மாட்டியிருப்பீங்க. அதனால வந்து மனக்கவலைகள், மன அழுத்தம், டிப்ரஷன், ஃபோக்கஸ் இல்லாம அதெல்லாம் போகி கண்டிப்பா அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா ஒரு நாளைக்கு தெய்வத்துக்கிட்ட அழுந்து, அழுந்து, அழுந்து கடைசியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இத விட வேற வழி இல்ல. நம்ம சரணடைவோம்ன்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள விட்டுருவோம். ஆனா அவங்கள விடும்போது நம்ம வந்து நம்ம வச்சிருந்த அந்த அன்பு, நம்ம குடுத்த அந்த உழைப்பு, நம்ம குடுத்த அந்த கேர் எதுவுமே வீணா ஆகாது. அதுதான் உண்மை. அதுதான் நான் சொல்றேன். எதுவுமே பெர்மனன்ட் இல்ல. அந்த உறவு பெர்மனன்ட் இல்ல. ஆனா நீங்க வச்சிருக்கிற அன்பு பார்த்தீங்களா? அந்த அன்பு வந்து அவங்க நபர் போன பிறகு, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்து தான் ஆகும். அது அவங்களோட கர்மா. ஓகே. நம்பளும் நம்ம நம்ம வழியில போயிட்டே இருப்போம். ஆனா அந்த அன்பு என்னைக்குமே வீண் போகாது. அந்த அன்பு வேற ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம வந்து அத இன்வெஸ்ட் பண்ணணும். தானே! நான் இப்ப சொல்லல, யாரையோ ஒரு தேவதை உங்கள தேடி வருவாங்க. இல்லாட்டி யாரோ ஒரு 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 உத்தமன் வந்து உங்கள தேடி வருவாங்க. அந்த மாரி நான் சொல்லல. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உண்மையான ஒரு விஷயம் இருக்கு. தன்னை தனக்குள்ளே தன்னோட வாழ்க்கைய, தன்னோட அறிவ, தன்னோட வளர்ச்சிய எப்படி மாத்திக்கலான்னு அங்கேயும் நம்ம வந்து அன்பு செலுத்தலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அடியேன் வந்து இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும்போது, வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன், குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்ப நான் வந்து என்னை வச்சு என்ன பண்றது? எனக்கு வந்து நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், நான் எனக்கு செல்ஃப் ஹோம் ஒர்க் பண்ணும்போது, என்னோட சமயத்த வந்து நான் இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து ஆர்வம் இல்ல, உறுதியா ஒரு ஈடுபாடோட நான் இருந்தேன். அதனால தான் அடியேன் வந்து இப்ப சைவ சித்தாந்தம், திருமுறை, தேவாரம், ஆம் முருகப்பெருமான் பத்தி, அருணகிரிநாதர் பத்தி நான் நெறைய கத்துக்கிட்டு வரேன். நெறைய விஷயம் நானும் பழகிக்கிட்டு வரேன். சாகுற வரைக்கும் நம்ம நெறைய விஷயம் பழகிட்டு தான் இருப்போம். ஆனா, ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன். என்னைய கேட்டா, அது கூட ஒரு அன்பு தான். இந்த விஷயம்லாம் நடந்து காட்டி, நான் கடைசில வந்து முருகப்பெருமான் கிட்ட போயிட்டு, "ஐயா எனக்கு வழி காமியா, நான் சரணடைகிறேன். எனக்கு இதெல்லாம் போதும். உன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன்னு" சொல்லி நான் அந்த மாரி போயிருக்க மாட்டேன். அவரும் எனக்கு இதெல்லாம் குடுத்துருக்க மாட்டாரு. ரூபங்கள் மாறும். சரியா? எதுவுமே நிலைக்காது. ஆனா ரூபங்கள் கண்டிப்பா மாறும். செகண்ட் திங் ஐ லேர்ன்ட் இஸ் நம்ம நெனைப்போம், இந்த மாரி புக்லாம் நான் நெறைய வச்சிருக்கேன். ரொம்ப பெருமையா பேசணும்னு நெனைக்காதீங்க. இது புக்லாம் நான் வச்சிருக்கேன். நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். கிளாஸ்க்கு போணும், டீச்சர சரியான குருவ நாடி நம்ம போகணும். இதெல்லாம் நம்ம செய்யணும்னு தவிர, நெறைய சாதனா நம்ம செய்றோம். ஒரு சில பேருக்கு வந்து இங்க தெரியும். நான் வந்து ஷாம்பி வே வந்து 5 வருஷமா நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். கூடவே யோகாசனா, சூரியக்கிரியா எல்லாமே ஈஷா யோகாவோட என்னென்னலாம் செய்ய முடியுமோ, நான் அதெல்லாம் கத்துக்கிட்டு நான் அன்றாடம் செஞ்சுகிட்டு இருக்கேன். அன்றாடம்லாம் பெருசா 24 ஹவர்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. அதையும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் செஞ்சுகிட்டு வரேன். அந்த மாரி இருக்கும்போது, சும்மா சாதனா மட்டும் செஞ்சு நம்ம அப்படியே வந்து வேலை, குடும்பம், வீடு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு நம்ம நடத்திக்கணும்னு அந்த மாரி அவசியம் இல்ல. நம்ம செய்ற சாதனா, படிக்கிற தேவாரம், திருமுறைகள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறது தான் உண்மையான நெறி, உண்மையான பக்தி, உண்மையான அருள், உண்மையான ஈடுபாடு, உண்மையான தெளிவு. ஓகேவா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது தான், சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஞானம் இருக்குன்னு அடியே நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். ஸோ புக்ல தான் வந்து சத்குருவ பார்க்க முடியும். இல்லாட்டி புக்ல தான் முருகப்பெருமான பார்க்க முடியும். இல்லாட்டி புக்ல தான் வந்து சித்தர்கள் பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு அவசியம் இல்ல. உங்க மனச நீங்க திறந்து வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நொடியும் ஒரு சரணாகதியோட, முழு ஈடுபாடு கூட, முழு செல்ஃப் அவேர்னஸோட தன்னைய கவனிச்சு, தன்னை சுத்தி இருக்கிற விஷயத்த கவனிச்சு, எந்த கன்க்ளூஷன்ஸ், எந்த ஜட்ஜ்மென்ட், எந்த வெறுப்பு, எந்த யூ நோ அவன் புதுசா பேசிக்குவோம். அவன் அந்த மாரி இருக்கான், இந்த மாரி இருக்கான். அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த அருள் இருக்கு. செவி குடுத்து, பார்வை குடுத்து, மனச திறந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயுமே ஞானம் இருக்கு. அது உங்கனால உணர முடியும்னு இந்த 4 விஷயத்துல அடியேன் நான் அத வந்து ரியலைஸ் பண்ணேன். 3வது விஷயம் தான் தி ரீசன் வை சத்குருவின் பார்வை நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சது. நம்ம வாழ்க்கை வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும், சர்வைவ் பண்ணணும். எல்லாரும் அந்த மாரி தான் இருக்காங்க. அந்த மாரின்னு ஒண்ணு இல்லன்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். நானும் நெறைய வாட்டி நெனச்சிருக்கேன். பொறந்தோம், வளர்ந்தோம், படிச்சோம், கிழிச்சோம், காதலிச்சோம், கல்யாணம் பண்ணோம். அந்த நேரத்துல எல்லாமே நம்ம அம்மா, அப்பா பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வயசாகி நம்மளுக்கு பேர, பேத்தி வந்து ஒரு நாளைக்கு நம்ம மண்டைய போட போறோம். இந்த மாரி ஒரு ஃபேஸ்ல வந்து எங்க அருள்? எங்க வளர்ச்சி? எங்க உயிர் நோக்கம்? எங்க
நம்ம வந்து நினைச்சிருக்கோமான்னு தெரியல. ஆனா நான் ரொம்ப நினைச்சேன். முக்கியமா சமீபத்துல வந்து நான் ஈஷயோக மையத்துக்கு போகும்போது, ஈஷயோக மையத்துக்கு நான் வந்து 2 தடவ போனேன். ஒண்ணு வந்து 2024 மகாசிவராத்திரி அப்ப. ஆனா முக்கியமா இவ்ளோ இவ்ளோ விஷயம் பார்வை மாறி நான் இப்போ உங்க முன்னாடி பேச முடியும்னா, அது உணர்த்தி விட்டதே இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இப்போ போனேன். ஈஷயோக மையத்துக்கு. மருதமலைக்கு போயிட்டு வந்து பத்தீஸ்வர சுவாமியும் பார்த்தேன். அந்த பயணமே வந்து என்னோட கண்ணோட்டத்தையே மாத்தி விட்டுச்சு அது. நான் உறுதியா ஒரு சரியான விஷயத்த நோக்கி நான் வாழணும். நான் மனசு அப்ப வச்சேன். எனக்கு வந்து இறை அருளாலே எனக்கு அந்த பார்வை கிடைச்சிருச்சு. தலைப்பே சத்குருவின் பார்வையில் கடைசியில எனக்கே அது நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 5, 10 வருஷம் சென்று, ஏன் ஒரு 3 வருஷம் சென்று, நான் எங்க நிக்கிறேன்? என்ன பண்றேன்? இந்த உலகத்துல என்ன செய்றேன்? எனக்கு நான் என்ன செய்றேன்? இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்றேன்? நம்ம சமயத்துக்கு முக்கியமா நான் என்ன செய்றேன்? எந்த மாரியான நான் வாழ்றேன்? என்னை எப்படி நடத்திக்கிறேன்? எல்லாமே நான் வந்து பார்த்தேன். ஆனா நம்ம பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம அன்றாடைக்கும் அந்த முயற்சிய எடுக்கணும். இந்த மாரியும் சரி, புக்ல இருந்து கத்துக்கிறதும் சரி, கிளாஸ்க்கு போறதும் சரி, நம்மளோட சாதனா செய்றதும் சரி, நம்ம பக்தியில வாழறதும் சரி, நம்ம நெறைய விஷயம் செய்றதுல சரி, உள்ளுக்கு ஒரு நெறி இருக்கு. எப்படி சைவத்துல நம்ம வந்து அருள் நெறின்னு நம்ம சைவ நெறின்னு நம்ம சொல்றோமோ, உள்ளுக்கும் அந்த நெறி இருக்கு. அதுதான் உண்மையான சைவ நெறி ஆக்சுவலி. தன்னுக்குள்ளே உணர்ந்து, தன்னுக்குள்ளே பார்த்து, தனக்குள்ளே நெறைய விஷயத்த மாத்தி உணர்ந்து வர்றதுதான் உண்மையான சிவன நம்ம நமக்குள்ள உணர்றோம். அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம இந்த வழியில போகணும். அசையாம இருக்கணும். சத்குரு அழகா சொல்லுவாரு. நிஷ்சல தத்துவே ஜீவன் முக்தின்னு. நம்மளோட கவனம், நம்மளோட இன்டென்ஷன் அசையாம எந்த இப்படி இப்படி ஆடி ஆடி இல்லாம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம டிஸ்ட்ராக்ஷனா ஆள் வந்து நம்ம தொந்தரவு பண்றது இல்ல. நம்ம வந்து நம்மளே தொந்தரவு பண்ணிக்கிறோமான்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் இல்லாம ஒரே எரியில போய் அத போய் அடையிறது. எனக்கு செத்த பிறகு முக்தி அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அடியேன் உண்மையாலே சொல்றேன். எனக்கு அந்த மாரி கிட்டட்டும்னா கண்டிப்பா அது கிட்டும். எனக்கு வந்து வாழும்போதே முக்தி தான். அந்த மாரி நம்ம வாழணும்னு உறுதியா நான் அப்ப வச்சது தான். ஒன் ஆஃப் தீஸ் எஃபர்ட்ஸ் வந்து சத்குருவின் பார்வையில் நான் மறுபடியும் கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன். முன்னெல்லாம் வந்து சத்குருவின் பார்வை வந்து நம்ம டிப்ஸ் குடுப்பேன். ரொம்ப ஜோவியலா, ரொம்ப ஃபன்னா நெறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ தமிழ்நாடு டெம்பிள்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நெறைய பேர் போய் சேர்ந்திருக்குன்னு. ஆனா இப்ப இவ்வளோ மெச்சூர்ட் ஆகி நான் வந்திருக்கனால, என்னோட வாழ்க்கை நான் வந்து இவ்ளோ நெறைய விஷயம் கத்துக்கிட்டு வரேன். நான் கத்துக்கிறது விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு, என்னோட வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவங்கள், உண்மையான விஷயங்கள், என்னோட கண்ணோட்டம், என்னோட பார்வை கண்டிப்பா இன்ஸ்பயர்ட் பை சத்குரு. அவரோட ஞானம், அவரோட அருள், அவரோட கருணை, கூடவே நம்மளோட சித்தர்கள் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இவ்ளோ பெரிய மகான்களா இருக்காங்க. அருணகிரிநாதர், முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தால நான் என்னோட லைஃப்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜர்னியா இங்க நான் கொண்டு வரணும்னு என் மனசுல எனக்கு தோணுச்சு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லயே எல்லாமே செய்யலான்னு இருக்கேன். பிகாஸ் நெறைய பேருக்கு முக்கியமா தமிழ் சமுதாயத்துல இருக்க இளைஞர்களுக்கு வந்து இது குறைவா இருக்குன்னு எனக்கு மனசுல தோணுது. அண்ட் நம்ம தமிழ்ல பேசி பேசி நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும். ஆனா கண்டிப்பா இங்கிலீஷ் சப்போர்ட்டும் நான் குடுப்பேன். ஸோ தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் and who are very comfortable in English language, don't worry, okay? I will still be there for you and we will still do videos in English, no matter here or on Instagram, it's still there. So I just want to get things rolling. So இந்த மாதிரி தான் நீங்க விஷயம் பார்ப்பீங்க. அண்ட் ஆஃப்டனா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ மந்த் இங்க யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்ல கீப் இன் டச் பண்ணுங்க. என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டும் சரி, சத்குருவின் பார்வையில இருந்தா கூட சரி, நான் எல்லாத்தையும் மாத்தணும்னு இருக்கேன். எலிமெண்ட்ல இருந்து, கான்செப்ட்ல இருந்து, டெலிவரன்ஸ்ல இருந்து நான் எல்லாத்தையும் மாத்தணும்னு இருக்கேன். இதெல்லாம் நல்லபடியா நம்ம எடுத்து செய்யணும்னு கண்டிப்பா நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு நல்லாசிகளும் எனக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து செய்றோம். நம்ம வந்து ஒரு சங்கத்தை நம்ம வந்து உருவாக்குவோம் ஆக்சுவலி. ஜாதி, மதம், பேதம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம, வயசு பார்க்காம, எதுவுமே பார்க்காம, யார் யாரெல்லாம் உள்நோக்கி தெய்வத்தை பார்க்கணும், நான் யாருன்னு உணர்ந்து மட்டும் இல்லாம, நம்ம எப்படி முழுமையா வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை ஒரு அழகான இடமா ஆக்கலாம்னு ஒரு நெறி, ஒரு உறுதியோட தான் இந்த மறுபிறவியை நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த சேனல் இன்னைக்கு எடுத்திருக்கு. இது நல்லபடியா எல்லாருக்கும் சேரணும் போய் சொல்லி, முருகனோட அருளால, சத்குரோட அருளால எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். அருளாலே எல்லாருமே வாழட்டும்னு சொல்லி விடைபெறுவது அன்புடன் ராசி. நமஸ்காரம்.